சார் மருத்துவத்துறை வந்து இப்போ அபார வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஆனாலுமே ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறதுனால கூட நெறைய பேர் வந்து இப்பலாம் உயிரிழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? இதுக்கான காரணம் என்ன சார்? அதாவது ஆன்டிபயோட்டிக் வந்து சில பாடி சில செல்ஸ் ஏற்றுக்காது. சில செல் வீக்காக இருக்கும், சில செல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பாடிக்கு என்ன மாதிரியே வந்து உனக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாலும் ஏற்றுக்கும். சில வீக்காக இருக்க பாடி அவங்கள டல்லாக்கி அதுக்கப்புறமா தான் அது இது பண்ணும். சிலது உயிர் இழக்கிறதுக்கே போயிடும். ஸோ அதனால் சில டாக்டர்ஸ் சில பிற ஆளுங்கள் இது சில பிரச்சனைகள்லாம் இப்போ வருது. ஆனால் அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அதை அவங்க தெரிஞ்சு செய்ய முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே நார்மலாக என்ன கொடுக்கணுமோ அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும்னு செய்வாங்க. அது இல்லாமல் அது அதிகமான லெவல் போனால் கொஞ்சம் எடுத்து செய்ய தான் செய்வாங்க. வேறு யாரும் அதை செய்ய முடியாமல் அதை வந்து தடுக்க முடியாது. சில செல்ஸ்கள் வந்து தாங்காது. சில செல் உடம்புல நேச்சுராகவே ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்க சொல்ல அந்த பாடியோட செல் தாங்காது. அதனால் இந்த ஒரு பிரச்சனைகள் யாராலும் அதை இது பண்ண முடியாது. இருந்தாலும் மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணதுக்கு உணவு வழிமுறைகள், நம்மளோட உணவு வழிமுறைகள் நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய வழிகள் இருக்குது. உடம்பை எப்படி காத்துக்கிறது, எப்படி வழிமுறை பண்ணிக்கிறது, சர்க்கரையே வராத அளவுக்கு கூட பண்ணிக்கலாம், சுகர் வராத அளவுக்கு பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து சுகர் வந்துட்டால் பாடி வீக். இந்த பாடி வீக்குனால நம்மளோட இதுவெல்லாம் செல்ஸ்லாம் குறையும். அதனால ஆர்கன்ஸ்லாம் வீக்காக தான் இருக்கும். இந்த ஆர்கன்ஸ் நம்ம 60 வயசு வந்துடுச்சுன்னா ஆர்கன்ஸ்லாம் வந்து வீக்காக தான் இருக்கும். ஸோ ஆர்கன்ஸ் வீக்காக இருக்கக்கூடிய தகுந்தளுக்கு நம்ம உணவு வழிமுறைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டா இந்த பிரச்சனைகள் வந்து இவங்க கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸை தாங்கிடலாம். உணவு வழிமுறைகளும் சரியில்லை, பழக்க வழக்கங்கள் நமக்கு சரியில்லைன்னா ஆன்டிபயோட்டிக்ஸு அதோட பிரச்சனையை ஏற்படுத்த தான் செய்யும். ஸோ உணவு வழிமுறைகளை பாதுகாக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு எது வந்துடுச்சுன்னு வைங்க, நெல்லிக்காய், பாவக்காய், அதாவது உணவு வழிமுறைகளில் கீரை வகைகள், பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, அதில் மாதிரியான வந்து பாலக்கீரை. இந்த பாலக்கெல்லாம் வந்துட்டால் பாலக் நிறைய சாப்பிட்டிங்கன்னா உடம்புல ஸ்ட்ரென்த் வரும். ஒரு இந்தியிலே சொல்லுவாங்க பாலக் நெய்யை காணா நெய்யன்னுவாங்க, புரியுது எனக்கு? அதாவது நம்ம கேள்விப்படுறது. ஸோ அந்த பாலக் இருந்தால் அவ்வளோ நல்லது. அதாவது பசலைக்கீரை சொல்லுவாங்க. ஸோ ஸ்பீனிச் உடம்புல ஏறிச்சுன்னா அவ்வளோ நல்லது. அது மாதிரியா கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கிறது. காலையில் நம்ம குடலை சுத்தம் பண்ணக்கூடிய வழிகள் என்னவா எடுத்துக்கலாம்? திருபுலாதீஸ்வரனம். இந்த திருபுலாதீஸ்வரன்லாம் எடுக்க சொல்ல ஆன்டிபயோட்டிக்கோட எது கொடுத்தாலும் எடுத்துக்கோ உடம்பு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு சித்தால பண்ணாவே ஒரு 7 நாள் திருபுலாதீஸ்வரனம் கொடுத்து அதுக்கு ஒரு தான் மருந்தே கொடுப்பாங்க. ஏன்னா அந்த 7 நாள் ஒரு கழிவு ஆகணும், அப்போ தான் அந்த மருந்து எடுக்கும். அதே மாதிரியே தான் சில பொருட்கள் உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணி நிறைய சித்தா டாக்டர் வந்துட்டாங்க. நிறைய நல்ல ஆளுங்க இருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய வந்து நம்ம பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலான்னு வழிமுறைகள் வந்துடுச்சு. அது இல்லாமல் நம்ம உடம்பை எப்படி பக்குவமாக வச்சுக்கலான்னு அந்த வழிமுறை அதெல்லாம் நம்ம எடுத்துக்கினா இந்த ஆன்டிபயோட்டிக் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இது ஒன்றையும் நம்ம செய்யாது. ஸோ சில வீரியங்கள் சில வழிகள் இருக்க தான் செய்யும். சில கெமிக்கல் எல்லா கெமிக்கலாகவும் இருக்காது. சில கெமிக்கல் ரியாக்ஷன் அதிகமாக இருக்கலாம். ஸோ அந்த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கப்போ சில ஆர்கன்ஸ்க்கு ப்ராப்ளம் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் அது கொடுத்தா தான் இது தீரும்னா வேறு வழியில் அது கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி உணவு வழியை நம்ம நல்லா பண்ணி வச்சுருந்தா எந்த பிரச்சனையும் பண்ண. அந்த காலத்தில் 80 வயசு 90 வயசு 96 வயசு இப்போவும் வயசானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களாம் வந்து எந்த இதுக்கு கொலைப்படுறதில்ல, அழகாக சாப்பிட்றாங்க, வழி பண்ணுறாங்க. இன்னும் டைஜஷன் பார்ட்டானு பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருந்தால் உடல் நல்லாயிருக்கும். அது மாதிரியே வழிகளை பண்ணாவே ஆன்டிபயோட்டிக் பற்றி நம்ம கவலைப்பட வேணான்றதை சொல்லுங்கள். ஓகே சார். இப்போ ஆரோக்கியமான உணவு வகைகள் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஓகே சார். சார் போன வாரம் நீங்கள் வந்திருந்தப்போ சொல்லியிருந்தீங்க மழை இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் மிதமான மழை நீடிச்சிட்டே தான் இருக்குது. இன்னும்